அடுத்ததாக பள்ளியின் முதல்வர் சசிகுமார் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொலி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெண்கதிரோன் ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அன்னை தமிழ்மொழியை வணங்கி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளல் பெருமான் அவர்களுடைய பெயரில் நடைபெறுகின்ற இந்த பள்ளியினுடைய 11வது பொங்கல் விழா இது. இந்த பொங்கல் விழாவிற்கு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய மேனாள் தலைவர் திரு மதிப்பிற்குரிய வீரா வேணுகோபால் அவர்களையும் தமிழ் தொழிலதிபர்களில் முன்னணி தொழிலதிபராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ராம் பிரசாத் அவர்களையும் விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். வள்ளலார் தமிழ் பள்ளி இது 11வது வருடமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் தொடங்கிய நாள் முதல் நாம் பொங்கல் விழாவினை முன்னெடுத்து வருகிறோம். பொங்கல் விழா என்பது மொழி போட்டிகளை முன்னிறுத்துவதாகத்தான் நாம் எப்பொழுதுமே வைத்திருக்கிறோம். ஒரு சிறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட மொழி போட்டிகளை நாம் நடத்துவது முக்கியமாக நினைக்கிறோம். குறிப்பாக திருக்குறள் சார்ந்த குறள் தேனி போட்டி, தமிழ் தேனி போட்டி, பேச்சு போட்டி, அதனுடன் இந்த முறை ஒரு பரிசோதனை முயற்சியிலே இப்பொழுது ஜெயமோகனுடைய ஒரு நூலை மாணவர்கள் திறனாய்வு செய்திருக்கிறார்கள். ஜெயமோகன் சமீபத்தில் இங்கே நியூஜெர்சி கூட வந்திருந்தார். அவருடைய நூல் திறனாய்வு நடைபெற்றது. ஆனால் முழுக்க அது ஆங்கிலத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப நம்முடைய குழந்தைகளால் ஏன் தமிழில் சொல்ல முடியாதா? இங்கே இருக்கிற தமிழ் பள்ளிகள், இத்தனை தமிழ் பள்ளிகள் இருக்கிற பொழுது அந்த நூலை ஏன் தமிழிலே திறனாய்வு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த அடிப்படையிலே மாணவர்களுக்கு இந்த நூலினை நாம் வழங்கி இந்த நூலை திறனாய்வு செய்யுங்கள் என்று சொன்னோம். இந்த மாணவர்கள் பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் எப்படி திறனாய்வு செய்கிறார்களோ அதே போல் அந்த நூலினை அவர்கள் திறனாய்வு செய்கிறார்கள். இது ஜெயமோகனுடைய மிக புகழ்பெற்ற ஒரு குறுநாவல், ஒரு இலக்கிய தரமிக்க ஒரு நாவல். அந்த நாவலையே அமெரிக்காவிலே படிக்கிற ஒரு குழந்தைகளால் திறனாய்வு செய்கிற முடிகிறது பொழுது அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய மொழியை சிறப்பாக கொண்டு செல்கிறோம் என்ற ஒரு மன திருப்தி எனக்கு ஏற்படுகிறது. வள்ளலார் தமிழ் பள்ளியினுடைய நோக்கம் வெறும் மொழியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல. இங்கு வருகிறார்கள் மாணவர்கள், அவர்கள் மொழியை பேசுகிறார்கள் என்பது முக்கியமாக இருந்தாலும் கூட நம் பள்ளியிலிருந்து அவர்கள் பட்டம் பெற்று விடைபெறுகிற பொழுது தமிழர்கள் என்ற ஒரு பெருமிதத்துடன் நம்முடைய மாணவர்கள் நம்முடைய பள்ளியிலிருந்து பட்டம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வகையிலே அந்த பெருமிதத்தை அளிக்கிற ஒரு முயற்சியாகத்தான் நாம் போட்டிகளை பார்க்கிறோம். ஒரு போட்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல் அதற்காக தங்களை தயார் செய்து படிக்கிற பொழுது மாணவர்களுக்கு தமிழ் மொழி மீது ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. இன்றைக்கு ஒரு 70 திருக்குறள்கள் சரளமாக ஒப்பித்த மாணவர்களை நாம் இங்கு பார்க்கிறோம். இப்படி ஆத்திச்சூடியை மிக சரளமாக ஒப்பித்த மாணவர்கள், சரளமாக இலக்கிய நாவல்களை பேசுகிற மாணவர்கள் என புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நம்முடைய மொழியை நாம் இன்னும் சுவாசித்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தமிழ் ஒன்றும் சாதாரண மொழி அல்ல. இது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அதை இந்த நேரத்திலும் மறுபடியும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன். இந்த உலகத்திலே பல ஆயிரம் மொழிகள் இருக்கின்றன. இப்படி பல ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் கூட அதில் எழுதக்கூடிய மொழிகளாக சில நூறு மொழிகளே இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 200 மொழி அளவுக்குத்தான் எழுதக்கூடிய மொழிகளாக இருக்கின்றன. அதற்கு தான் வரி வடிவம் இருக்கிறது. அப்படியான வரி வடிவம் இருக்கிற மொழிகளில் கூட தனக்கே உரிய ஒரு மூல எழுத்து கொண்ட ஒரு மொழிகளினுடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கின்றன. இன்றைக்கு உலக மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஆங்கிலத்தினுடைய மூலம்
ரோமன் லெட்டர்ஸ், அது நமக்கு தெரியும். ஆங்கிலத்துக்கு என்று ஒரு மூல எழுத்து கிடையாது, அது ரோமன் லெட்டர்ஸிலிருந்து தான் வந்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது மிக சில மொழிகளுக்குத்தான் அந்த வரி வடிவம், எழுத்து வடிவம் உண்டு. அந்த எழுத்து வடிவம் இருக்கிற மொழிகளாக பார்த்தால் சீனம், ஹீப்ரு, அதே போல் சமஸ்கிருதம், தமிழ், இப்படியான மொழிகள் மட்டுமே தான் எழுதக்கூடிய வரி வடிவம் இயல்பாக இருக்கக்கூடிய மொழியாக இருக்கிறது. அதில் தொன்மையான மொழி எது என்பதான கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட, தொன்மையான மொழி என்கிற பொழுது இன்று கீழடியில் கிடைத்திருக்கிற ஆய்வுகளும் சிவகலையில் கிடைத்திருக்கிற ஆய்வுகளும் தமிழுடைய தொன்மையை தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறது. கீழடியிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஆய்வுக்கு முன்பாக தமிழ் ஒரு 1500-2000 ஆண்டுகள் தான் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு கீழடி ஆய்வுகள் நம்முடைய தொன்மையை கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அதற்கு பிறகு சிவகலையில் கிடைத்த அகழ்வாய்வு முடிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளாக இங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும், நாம் பயன்படுத்திய வரி வடிவம், தமிழி வரி வடிவம் இன்றைக்கும் நம்முடைய மொழியிலே தொடர்ந்து இருக்கிறது என்பதையும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மொழியை, மிக தொன்மையான ஒரு மொழியை படிக்கிற ஒரு பெருமிதம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டால்தான் அவர்கள் அந்த மொழியை உணர்வுடன் படிக்க முடியும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த மொழி போட்டிகள் இங்கு ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஃபெட்னா விழாவிலே வள்ளலார் தமிழ் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் தேசிய அளவிலே பல போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்த்தேனி போட்டியினுடைய மொத்தம் 5 நிலைகளில் 3 நிலைகளில் நம்முடைய மாணவர்கள் முதல் பரிசினை பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. ஒரு தேசிய அளவிலே வள்ளலார் தமிழ் பள்ளி 3 இடங்களில் முக்கிய பரிசுகளை பெற்றிருக்கிறது. அதே போல மற்றொரு நிலையிலும் நாம் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறோம். அதே போல் குரல் தேனி போட்டியிலும் நம்முடைய மாணவர்கள் தேசிய அளவிலே பரிசுகளை வெற்றிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் இங்கே இருக்கிற தன்னலம் கருதாத ஆசிரியர்களுடைய பணி மிகவும் முக்கியமானது. ஒரு தன்னார்வலராக நம்முடைய பள்ளியிலே ஆசிரியர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே மிகுந்த சிரத்தையுடன் ஒவ்வொரு வாரமும் வகுப்புக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு மொழியை கற்றுத்தருப்பதன் மட்டுமல்லாமல் இத்தகைய போட்டிகளையும் முன்னெடுத்து நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களே, இங்கு நிறைய தமிழர்கள் இருந்தாலும் கூட தமிழ் பள்ளிக்கு வருவோருடைய எண்ணிக்கை இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. இங்கு இந்த பகுதியிலே நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மிக குறைவான, இங்கே நம்முடைய பள்ளியிலே ஒரு 400 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட இன்னும் நிறைய பேர் தமிழ் பள்ளிக்கு வருவதில்லை என்பதும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். இருந்தாலும் அவர்களில் நீங்கள் அனைவரும் தமிழ் மொழியை உங்கள் குழந்தைகள் கற்க வேண்டும் என்பத நோக்கத்துடன், நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த பள்ளியிலே இணைந்திருப்பதற்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக வள்ளலாரின் ஒரு வரியை, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியை ஏற்று என்று கூறி உங்களுக்கு எல்லா வளமும் அல்லல் பெருமானின் அருளால் கிடைக்க வேண்டி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.